இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அருகில் சச்சின் சார் இருக்காரு. கற்பூரவள்ளி மூலிகை வச்சிருக்காரு. இதுல இருந்து என்ன சொல்ல போறாரு அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஐயா. சார், என்னுடைய கையில கற்பூரவள்ளி கொடுத்துருக்கீங்க. கற்பூரவள்ளி இதை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமா நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்தினாங்க. இதை சளி சார்ந்த பிரச்சனைகளுக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி லிம்ஃப் நோடுன்னு சொல்லுவாங்க, நிணநீர் கட்டின்னு சொல்லுவாங்க. இந்த இலையை எடுத்து என்ன பண்ணுவாங்க, இப்படி வச்சு எண்ணெய் தேய்ச்சி அப்படியே விளக்கில் இப்படி காமிச்சு ஒத்தனை கொடுத்தா அந்த நிணநீர் கட்டி காணாமல் போகும், அப்படியே கரையும். இதுக்கெல்லாம் பயன்படுத்தினாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் நிறைய சொல்லிட்டோம். நீங்கள் இதுலேருந்து என்ன அப்படி டிஃப்ரெண்ட் தகவல் சொல்ல போகிறீங்க? ஐயா, பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் தகவல் இல்லைங்கய்யா. இப்போ எடுத்த மூலிகையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பால்கனியில் வச்ச ஒரு 5 மூலிகை தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கோம். முடக்கற்றான் ஒரு தொட்டியில் வச்சா வளரும், கற்பூரவள்ளி தொட்டியில் வச்சா வளரும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திருநீற்று பச்சிலை, துளசி போல் திருநீற்று பச்சிலை வந்து பயன்படுத்தும். இது பயன்படுத்தலாம் சொன்னோம். சரி, இதை வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்றைக்கி மாடர்ன் இந்த வலைதளத்தில் யூடியூப் சேனல் வந்திருந்து நிறைய பெண்மணிகள் வந்து இது பஜ்ஜி சுட்டு சாப்பிட்றாங்க. ஆமாம், சாப்பிடுங்க, குழந்தைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது பார்க்குறதுக்கு கேட்குறது சில பேருக்கு நகைச்சுவையாக இருந்தாலும், சொல்லும் போது எனக்கு சிரிப்பாக இருந்தாலும், பட் இது வந்து செய்கிற தப்பு இல்லை. ஏதோ ஒரு வகையில் அந்த மூலிகையோட மருத்துவ குணம் வந்து உள்ளுக்குள்ளே போகணும், அந்த குழந்தைங்களுக்கு வந்து கிடைக்கணும். இந்த தாய்மார்களோட நல்ல எண்ணங்கள் மற்றும் இந்த மூலிகை ஏதாவது ஒரு விதத்தில் பயன்படுத்துகிறாங்களே என்ற விஷயத்தில் ஒரு ஆனந்தம் நம்மளுக்கு, பெருமையாக இருக்குது, பெருமையாகவும் இருக்குது. ஓகே, பரவாயில்ல, மக்கள் சொல்கிறது ஏதோ ஒன்று அவங்க ஒரு இம்ப்ரோவைசேஷன் பண்ணி ஒரு இனோவேஷன் பண்ணி அது பயன்படுத்துகிறாங்களே அப்படின்றது. இந்த கற்பூரவள்ளிக்கு சரி, சளிக்கு நிறைய மருந்துகள் சொன்னேன். இந்த கற்பூரவள்ளிக்கு என்ன ஒரு யூனிக்னஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கற்பூரவள்ளியை வந்து 2 விதமான இருமல் இருக்குங்க. வறட்டு இருமல் மற்றும் தொண்டையில் நெஞ்சில் வந்து சளி கோத்துருக்குனால ஃப்ளெம்முன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள். அப்போ கற்பூரவள்ளி சாப்பிட்றது வந்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொண்டை முதல் நெஞ்சு அதாவது விண்ட் பைப்புன்னு சொல்லுவோம், நுரையீரல் இது வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மியூக்கஸையும் ஃப்ளெம்மையும் சளியை வந்து கரைச்சி எடுக்கும், அறுத்து எடுத்துடும். அதே மாதிரி டான்சில்ஸ், இன்ஃப்ளேம்டு டான்சில்ஸ்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து அற்புதமான மருந்து. இது கொஞ்சம் காரத்தன்மை இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். இந்த இலைகள் வந்து திக்காக இருக்குது. இது மென்று கூட சாப்பிடலாம். சாரை பிழிஞ்சு வந்து தேனோடு மிக்ஸ் பண்ணி வாயில் வச்சுட்டு அந்த உமிழ்நீரை வந்து நீங்கள் முழுங்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வீக்கங்கள் வந்து சரியாகும். நீங்கள் அற்புதமாக சொன்னீங்க, லிம்ஃப் நோட்ஸ். ஒரு பெரிய சயின்டிஃபிக் விஷயத்தையே அற்புதமாக ஒரே வரியில் நீங்கள் சொல்லி முடிச்சிட்டிங்க. அப்போது இதை வந்து எந்த எண்ணெயில் வந்து நீங்கள் வந்து வணக்கலாம். அப்போது நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய்க்கு வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, ஆன்டி வைரல் ப்ராப்பர்ட்டி. இந்த உலகத்தில் வந்து ஒரு வைரஸ் கிருமியை வந்து கொல்லக்கூடிய ஆற்றல் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கோகனட் ஆயிலுக்கு வந்து உண்டு. டாக்டர் ஹெக்டேன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கார்டியாலஜிஸ்ட், அவர் வந்து இந்த தேங்காய் எண்ணெயை பற்றி வந்து நிறைய பேசியிருக்காரு. பேசும்போது அதில் ஒரு குறிப்பு வந்து சொன்னார். உங்களுக்கு வந்து யாருக்காவது ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கா, அந்த தேங்காய் எண்ணெய் வந்து முகத்தில் இப்படி மியூசிக் இந்த இடத்துல வந்து தடவிங்க, உங்களுக்கு எந்த வைரஸ் தொற்றுமே வந்து வராது. எதனால் வந்து கேரளாவில் இருக்க பெண்கள் வந்து கோகனட் ஆயில் வந்து அதிகமாக பயன்படுறாங்க. நிறைய தென்னை மரம் இருக்கனால மட்டும் இல்லை, ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டி கோகனட் ஆயிலுக்கு வந்து உண்டு. அப்போது தேங்காய் எண்ணெயை வந்து இதை வந்து இதில் வந்து ஏன் தேங்காய் எண்ணெய் பற்றி விட்டுட்டார் சொன்னால், இதை வந்து எப்படி பயன்படுத்தணுக்கா அதோட முக்கியத்துவம் தெரியணுன்றதுக்காக. அப்போது இந்த கற்பூரவள்ளி வந்து கிள்ளி தேங்காய் எண்ணெயை தடவி லேசாக ஒரு தேங்காய் எண்ணெய் போட்ட அகல் விளக்காக இருக்கலாம் அல்லது நல்லெண்ணெய் போட்ட அகல் இருக்கலாம், லேசாக அந்த சூடை காமிச்சு நெஞ்சுக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா, பெரியவங்களுக்கு வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலும் இந்த சளி கரையாத சளியும் கரைஞ்சி வெளில வரும். ஊஃபிங் காஃப் சொல்லுவாங்க, இரும்பல் வரும் ஆனால் சளி கரைஞ்சி வராது. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காஃப் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு மெடிசனாக வந்து வேலை செய்யும். அதே போல் நீங்கள் சொன்னீங்க லிம்ஃப் நோட்ஸ். எந்த இடத்துல வந்து லிம்ஃப் நோட்ஸ் வந்து இன்ஃப்ளேம்டாக இருக்குது, நெறி கட்டுதுன்னு சொல்லுவாங்க. காலில் வந்து எங்கே கட்ட வரலையோ காலில் எங்கேயோ எடுத்து அடிபட்டுச்சுன்னா கிராயின்னு சொல்லக்கூடிய கால் இடுக்கில் வந்து நெறி கட்டும். கை நகத்தில் எங்கேயா நிற்க சுற்றி வந்துச்சுன்னா அக்கல்ல வந்து வரும். இங்கே வரும். டான்சில்ஸ் சொன்ன மாதிரி நீங்கள் அற்புதமாக காமிச்சிங்க. இந்த மாதிரி தொண்டை பகுதியில் வந்து ஒரு மம்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது இது மாதிரி அம்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான முகம் வந்து ஊதிரும் இந்த தாடைகளெல்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வரவங்களுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிங்கன்னா, அதே போல் நீங்கள் என்ன மெத்தட் சொன்னீங்களோ அதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் வந்து தணலில் காட்டி அந்த இடத்துல வந்து வச்சுட்டு வந்தீங்கன்னா அந்த வலி வீக்கத்தை வந்து எடுத்துரும். அந்த லிம்ஃப் நோட்ஸில் இருக்கக்கூடிய லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். அந்த நெறி கட்டணம் வந்து புண்களை வந்து ஆற்றி விட்டுரும். குறிப்பாக அது வந்து இந்த கற்பூரவள்ளி வந்து சுவைச்சி சாப்பிடும் பொழுது திருக்கடுக்கோடு இருந்து சேர்த்து எடுத்துக்கலாம், அல்லது திப்பிலியோடு சேர்த்து எடுத்துக்கலாம், அல்லது எதுவுமே இல்லையா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 4 மிளகு,
வந்து சேர்த்து இதை கற்பூரவல்லியோட சேர்த்து நல்லா நசுக்கி தேனோட குழச்சி நல்லா சுவைச்சி குழந்தைங்க வந்து சாப்பிட கொடுக்கும்போது டான்சில்ஸ் வந்து அற்புதமாக வந்து கரையும். டான்சில்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கற்கள் வந்து கிரியேட் ஆகுது. டான்சில்ஸ் வந்து நிறைய வலைதளம் வந்து பார்த்துருக்கலாம், நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருக்கலாம், சில பேருக்கு இது வந்து புதுசாக கூட இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைக்கு வந்து இது நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். யாருக்கெல்லாம் வந்து அப்பப்போ தொண்டையில் வந்து கட்டிக்குது, ஸ்மோக் பண்ணுறாங்க, வெத்தலை வந்து பயன்படுத்துகிறாங்க, புகை வஸ்துக்கள் பயன்படுறாங்க, அவங்களுக்கு வந்து இந்த தொண்டையில் வந்து சளி மாதிரி கட்டிக்கும், துப்பும் போது வந்து சரியாக வராது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி துப்போம். அப்போ கற்பூரவல்லி வந்து கொஞ்சம் எடுத்து சுவைச்சி சாப்பிடும் பொழுது அதனோட பாதிப்புகளும் வந்து குறையும், அந்த சென்சேஷனும் வந்து குறையும் அதிமதத்தோடு சேர்த்து எடுக்கும் பொழுது. அது மட்டும் இல்லாமல் வீக்கங்களையும் வந்து சரி செஞ்சிடும், அந்த சளியும் வந்து வெளியில் வந்துடும். ஸோ கற்பூரவல்லிக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஆற்றல் வந்து உண்டு. அதே போல் இது வந்து நீங்கள் வந்து உள்ளுக்கு வந்து எடுத்துக்கும் போது சாப்பிடும்போது வந்து ரத்தத்தில் வந்து ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். அந்த ஈஸ்னோஃபில் கவுண்ட் வந்து குறையிறதுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான மருந்தாக வந்து இது செயல்படுறதை வந்து நாங்கள் நடைமுறையில் எங்களோட மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவர்கள் வைத்தியர்கள் எல்லாமே சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நானும் அது வந்து உணர்ந்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கற்பூரவல்லி வந்து நீங்கள் வந்து வீட்லேயே வந்து வளர்த்து இது வந்து நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரும்போது இந்த சளி மற்றும் சளி சார்ந்த பிரச்சனைகள், குறிப்பாக வந்து இந்த வின்டர் சீசனில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், இது குளிர் காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் நல்ல விடுபடலாம். ஆரோக்கியமாக வாழ வாழ்த்துக்கு. என்ன நேயர்களே, ரொம்ப அற்புதமான தகவல் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பயன்படுத்தி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. மீண்டும் ஒரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம்.